₹5000 கொடுக்குறதோ ₹1000 கொடுக்குறதோ வெற்றி ஃபார்முலாவா என்றால் இல்லை. இது வந்து வெற்றிக்கான காரணமாகவும் இருக்க போறதில்ல, தோற்றாலும் அதுக்கான காரணமாக இருக்க போறதில்ல. ஏன்னா அடுத்த மாசம் காசு விழாது, அதுக்கு அடுத்த மாசம் காசு விழாது. This 5,000 will not play any role in this election. தேர்தலுக்காக தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க, ரகசியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ₹5000 கொடுத்துருக்காங்க. புது காரணங்களை சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்கு மொத்தமாக சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்கு ஏன் மொத்தமான தேர்தலை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2024 தேர்தல் போது இது இருந்துச்சே, அப்போ நிப்பாட்டிலே யாரும். அப்போ 2024 தேர்தல் போது நிப்பாட்டாதவங்க 2026 தேர்தல் என்ன காரணம் சொல்லி நிப்பாட்டுவாங்க? ரைட். அப்புறம் சம்மருக்காக 2, கோடை காலத்துக்கு ₹2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ₹2000 கோடை காலம், 2026 கோடை காலம். இதுக்கு முன்னாடி பூரா வசந்த காலம் மட்டும்தானே. திமுக ஆட்சியில் வந்து இப்படி இந்த விடியல் வந்ததுனால வெண்மை வந்துருச்சா, அதனால் வந்து ரொம்ப கோடை வந்துருச்சா? எல்லா வருஷமும் தானே கோடை வருது. அது என்ன 2026 பிப்ரவரியில் மட்டும் கோடை வருது? தேர்தலுக்காகங்கிறது ரொம்ப தெல்லா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் வந்து ஏதோ இது திமுகவுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும், விஜய் சொல்கிறாரு, நாம் தமிழர் விமர்சிப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. சாமானிய சாதாரண ஊரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். மற்ற அதாவது அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் இதை வரவேற்கக்கூடிய பட்சத்தில் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இது வந்து தோல்வி பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இபிஎஸ் அவர்களும் அதான் சொல்லியிருந்தாங்க. பட் திமுக தரப்புலேருந்து பேசியவர்கள் என்ன சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி நிறுத்தினாங்க இதுக்கு முன்னாடி இப்போ நடந்தப்போ, அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் சமயோஜிதமாக இதை வந்து சிஎம் அவர்கள் கையாண்டிருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் நிறுத்தினாங்க, என்னுடைய நினைவில் இல்லை. நிறுத்தினாங்கன்னு சொன்னால் இதற்கு முன்னாடி இருந்ததுமே பிஜேபி கூட்டணி கவர்மெண்ட் தான், இப்போ இருக்கிறதுமே பிஜேபி கூட்டணி கவர்மெண்ட் தான். எப்படி நிப்பாட்டிருப்பாங்க? நீங்கள் வந்து ஏக்நாத் சிண்டேயை வச்சு அவரை முதலமைச்சராக வச்சுட்டு நடந்து யாருடைய ஆட்சி? இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றது. கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்குது. இதற்கு முன்னாடி நடந்து யார் ஆட்சி? பாஜக ஆட்சி தான் நடந்துச்சு. ஏக்நாத் சிண்டே தலைமையில் வந்து அவங்க சிவசேனா பிரிஞ்சு வந்தால் தான் நடத்துனாங்க. அப்போ எப்படி நிப்பாட்டு? அவங்களுக்கு கட்சிக்கு அவங்களே நிப்பாட்டினாங்களா? எனக்கு தெரியல. நிப்பாட்டிருந்தாலும் அப்போ ரொம்ப நேர்மையாக செயல்பட்டுருக்காங்க, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான். பீகாரில் இப்போ வந்து எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் ₹10,000 போட்டாங்க, பிஜேபி ஆட்சி தான். யாரும் நிப்பாட்டலையே. 2024 சட்டமன்ற மக்களவை தேர்தல் நடந்தபோது யாரும் நிப்பாட்டலையே. அப்போ வந்து இது வந்து ஒரு காரணம். அது வந்து அதில் ஒன்று. இதில் சர்ப்ரைஸாக நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, கூட்டணி கட்சிகள் வரவேற்றாங்கன்னு பொதுவாக போயிடக்கூடாது. அங்கே காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வரவேற்று, அதில் குறிப்பாக செல்வி ஜோதிமணி அவர்களும் திரு மாணிக் தாக்கூர் அவர்களும் வரவேற்றிருக்காங்க. அதுதான் அங்கே சிக்னிஃபிகண்டான பாயிண்ட். ஸோ இது வந்து பேட்ச் ஒர்க் நடக்குதா அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இது ஒரு காரணமாக வச்சு அவங்க சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியும் திரு மாணிக் தாக்கூரையும் கூட்டு பேசினாருன்னு தகவல். அப்போ அவங்க கூட்டி பேசி கூட்டணி தொடருங்கிற அறிவிச்சாங்களா என்ன அப்படிங்கிற கவனிக்க வேண்டியிருக்கு. அப்ப இதுல காங்கிரஸ் கட்சி வரவேற்றது சிக்னிஃபிகண்டான பாயிண்டா பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டணி கட்சிகள்னு 19 கடந்துட முடியாது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Hardapay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes இப்பொழுது தமிழகம் எங்கும்.